சென்னை கேத்தரல் சாலையில பிங்க் ஆட்டோ நிலை தடுமாறி சென்டர் மீடியன்ல மோதி விபத்துக்குள்ளாயிருந்துச்சு. ஆட்டோ ஓட்டுநர் மற்றும் பயணிக்கு லேசான காயமும் ஏற்பட்டிருந்துச்சு. சாலையில பள்ளம் இருந்ததால விபத்து நிகழ்ந்ததாக பெண் ஆட்டோ ஓட்டுநர் குற்றச்சாட்டும் வச்சிருந்தாங்க. சென்னை கேத்தரல் சாலையில இன்னைக்கு காலை பிங்க் ஆட்டோ ஒன்று சவாரியுடன் சென்ற நிலையில திடீரென நிலை தடுமாறி அருகில் இருந்த சென்டர் மீடியன்ல மோதி விபத்துக்குள்ளானுச்சு. இந்த விபத்துல ஆட்டோ ஓட்டுநர் செம்பருத்தி மற்றும் அவருடன் பயணம் செய்த நபருக்கு லேசான காயமும் ஏற்பட்டிருந்துச்சு. உடனடியா அங்க இருக்கக்கூடிய பொதுமக்கள் அவங்கள மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருந்தாங்க. இதற்கிடையே பாதிக்கப்பட்ட ஆட்டோ ஓட்டுநர் சாலையில ஏற்பட்ட பள்ளத்தின் காரணமாகவே இந்த விபத்து நிகழ்ந்திருப்பதா குற்றம் சாட்டியிருக்காங்க. ஒவ்வொரு வண்டியும் சேதாரம் ஆகுது, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடிபடுது. நாங்க எங்க போய் நீதி சொல்லுவோம்? எங்க போனாங்க போலீஸ்காரங்க? ஏன் டிராபிக்ல இருக்க மாட்டாங்க? ப்ராப்பரா சிக்னல் போட்டு இப்படிதான் போனேன்னு பிடிக்கிறாங்க. ஹெல்மெட் இல்லைன்னா பள்ளம் என்ன இது? எதுக்கு இருந்தா பள்ளம்? ஏன் தோன்றீங்க பள்ளத்தை? ஏன் வண்டி இப்ப சேதாராச்சு? ஒவ்வொரு வண்டியும் சேதாரம் ஆகுது, ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடிபடுது. நாங்க எங்க போய் நீதி சொல்லுவோம்? எங்க போனாங்க போலீஸ்காரங்க? ஏன் டிராபிக்ல இருக்க மாட்டாங்க? ப்ராப்பரா சிக்னல் போட்டு இப்படிதான் போனேன்னு பிடிக்கிறாங்க. ஹெல்மெட் இல்லைன்னா பிடிக்கிறாங்க, லைசன்ஸ் இல்லைன்னா பிடிக்கிறாங்க. எங்க கிட்ட ப்ராப்பரா இல்ல இருக்கு. ஏன் இந்த பள்ளத்தை மூடல? கேட்க சொல்லுங்க போலீஸ்கார. இந்த பள்ளத்துக்கு இப்ப ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. இந்த பள்ளத்துக்கு ஏற்பாடு பண்ண சொல்லுங்க. இப்ப என்னோட வண்டிக்கும் எனக்கும் இன்னும் சேதாரம். ஏன் கவர்மெண்ட் ஏன் இந்த மாதிரி பண்ணுது? அடிக்கடிக்கு பள்ளத்துல தான் மனுஷாளுங்க விழுறாங்க, அடிப்படுது, உயிர் போறாத நிலைமை. இப்ப எனக்கு ஒரு வருமானம், என் வண்டி அடி, எனக்கு அடி, நான் கூட்டம் வந்த என் கஸ்டமருக்கும் அடி. இந்த விபத்து தொடர்பாக பாண்டி பஜார் போக்குவரத்து புலனாய்வு பிரிவு போலீசார் விசாரணை நடத்தி வராங்க. இந்த சம்பவம் அங்க இருக்கக்கூடிய பகுதி மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.